அறிவிக்கப்படாத அவசர நிலை தமிழகத்தில் நிலவுகிறது. இதற்கு நாங்கள் எங்களது வன்மையான கண்டனத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது இந்த வழக்கை பொறுத்த மட்டில் இன்று சிறப்பு புலனாய்வு குழுவில் கூட பாதிக்கப்பட்ட அந்த மாணவி இன்னொரு சார் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பதை வலிமையாக பதிவு செய்திருக்கிறார் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். அப்படி என்றால் அந்த சாரை ஏன் மறைக்கிறீர்கள்? அந்த சார் எங்கே இருக்கிறார்? ஏன் போலீஸ் கமிஷனர் முதல் நாள் சொல்லும் பொழுது சார்லாம் இல்லை, இவர் தான் குற்றவாளி என்று ஏன் சொன்னார்? ஆக எந்த ஊரை சார்ந்தவர் இந்த சார்? எந்த ஊரை சார்ந்தவர் இந்த சார்? எந்த இயக்கத்தை சார்ந்தவர் இந்த சார்? எந்த பகுதியை சார்ந்தவர் இந்த சார்? இது இன்று எங்களுக்கு தெரிய வேண்டும். மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள் கனிவோடு நாங்கள் எல்லோரும் எங்களது கருத்துக்களை சொல்வதற்கு பொறுமையாக கேட்டறிந்தார்கள். ஆக அந்த பெண்ணிற்கு நியாயம் கிடைக்க வேண்டும். இது மட்டுமல்ல, இந்த ஒரு வழக்கு மட்டுமல்ல, நாங்கள் எங்களது கோரிக்கையில் கொடுத்திருப்பது தொடர்ந்து ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினரால் பெண்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் என்பதை நாங்கள் இங்கே அதிகாரப்பூர்வமாக சொல்லி இருக்கிறோம்.